யூஜிடிஆர்பி 2026 மேத்தமேட்டிக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இது வீடியோ பார்ட் நம்பர் 8. இதுக்கு முன்னாடி வீடியோவில் பவர்ஸ் ஆஃப் இமேஜினரி யூனிட், ரெக்டாங்குலர் ஃபார்ம், ஆர்கன் பிளானில் மார்க் பண்ணுறது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ் பார்த்துருக்குறோம், பேசிக் அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்குறோம், கான்ஜுகேட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஜியோமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பர், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட், மாடுலஸ் பார்த்துருக்குறோம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மாடுலஸ், ஸ்கொயர் ரூட்ஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஃபார்முலா பார்த்தோம், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு, ஜியோமெட்ரி அண்ட் லோகஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதாவது வட்டத்தின் சமன்பாடு, ஈக்குவேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் எ சர்க்கிள், போலார் ஃபார்ம் அண்ட் நியூலர் ஃபார்ம் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போலார் ஃபார்ம்ஸ் வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டி மோவாய்ட் தியரம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம், nth ரூட்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், nth ரூட் ஆஃப் யூனிட்டி பார்க்க போகிறோம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். போலார் ஃபார்ம் ஆஃப் ஏ யூனிட் சர்க்கிள் அந்த ஈக்குவேஷனும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஓரலகு வட்டத்தின் துருவ வடிவம் அதுவும் பார்க்க போகிறோம். டி மோவாய்ட் தேற்றத்தின் பொது வடிவம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்குறது போலார் ஃபார்ம் ஆஃப் அ யூனிட் சர்க்கிள், துருவ வடிவம். எதனுடைய துருவ வடிவம்? யூனிட் சர்க்கிள், அலகு வட்டம், அதாவது ஓரலகு வட்டம். யூனிட் அப்படின்னாலே ஒன்று தான். ஓரலகு வட்டத்தின் துருவ சமன்பாடு, துருவ வடிவம் தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நமக்கு வட்டத்தின் சமன்பாடு தெரியணும். வட்டத்தின் சமன்பாடு கலப்பெண்களில் எப்படி எழுதுவோம்? அதாவது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஏ சர்க்கிள், அது வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம். வாட் இஸ் இட்? மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0 விச் இஸ் ஈக்குவல் டு r அப்படின்னு ஒரு சமன்பாடு பார்த்தோம் இல்லையா? இது என்னது? வட்டத்தின் சமன்பாடு கலப்பெண்களில். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் வட்டத்தின் சமன்பாடை இப்படி குறிப்போம். இப்போ நம்ம பார்க்குறது ஓரலகு வட்டம். ஓரலகு வட்டம் என்னும் பொழுது ரேடியஸ் வந்து நமக்கு என்னவாயிடுது? 1 ஆகிடுது. ஓகேவா? இங்கே வந்து z இருக்குது, மைனஸ் z0 அப்படின்றது சென்டர். சென்டரை வந்து நம்ம 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஓரலகு வட்டத்தின் சமன்பாடு என்ன கிடைக்குது? மாடுலஸ் z ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்குது. இது காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் கிடச்சிருக்கு. இது நம்ம எப்படி எழுத போகிறோம்? போலார் ஃபார்மில் எழுத போகிறோம். இப்போ போலார் வடிவத்தில் நம்ம இசட்டை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? x ப்ளஸ் ஐஒய் அப்படின்றது செவ்வக வடிவத்தில் எழுதுவோம். ரெக்டாங்குலர் ஃபார்மில் x ப்ளஸ் ஐஒய்னு எழுதுவோம். போலார் ஃபார்மில் எப்படி எழுதுவோம்? r cos தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதுவோம். போலார் ஃபார்மில் போன வீடியோவில் பார்த்துருக்குறோம். இப்போ இது வந்து ஓரலகு வட்டம்னு சொல்லியாச்சு. இங்கே r இருக்கிற பிளேஸில் 1 இருக்குது, ரேடியஸ் 1ன்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த r வந்து என்ன ஆகிடும்? 1 ஆகிடும். அதை போட வேண்டாம். அப்போ z ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்கும்? காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். காஸ் தீட்டா ஐ சைன் தீட்டா அப்படின்றது என்ன? நம்ம முன்னாடியே படித்தபடி காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்றது இ பவர் ஐ தீட்டா. ஸோ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்றத இ பவர் ஐ தீட்டான்னு நம்ம நோட் பண்ணுவோம். விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஐ தீட்டான்னு எழுதிடுறோம். ஸோ இசட் ஈக்குவல் டு இ பவர் ஐ தீட்டா அப்படின்றது ஓரலகு வட்டத்தின் போலார் வடிவம். ஓகேவா? இது வந்து நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். எப்படின்னா இ பவர் ஐ தீட்டா தான் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா இல்லையா? இப்போது இசட்டுக்கு நம்ம மாடுலஸ் எடுக்க போகிறோம். இசட்டோட வேல்யூ என்ன? எப்படி போடுவோம்? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு போடுவோம். விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு போடுறோம். ரெண்டு பக்கமும் மாடுலஸ் எடுக்கிறோம். மாடுலஸ் எடுக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்குது. இந்த பக்கம் மாடுலஸ் எடுக்கும் பொழுது ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர்ட் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்ட் தீட்டா அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்யணும்? நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்பொழுது ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடுது. ஸோ நமக்கு கிடைக்கிறது எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர்ட் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்ட் தீட்டா which is equal to cos squared theta plus sin squared theta 1. So x squared plus y squared equal to 1 அப்படின்ற ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிச்சு. இது ஓரலகு வட்டத்தின் சமன்பாடு. இது ஓரலகு வட்டத்தின் போலார் வடிவம். இது ஓரலகு வட்டத்தின் கலப்பெண் வடிவ சமன்பாடு. இது வட்டத்தின் கலப்பெண் வடிவ சமன்பாடு. இந்த கிளாரிட்டி நமக்கு எப்போவுமே இருக்கணும்.
நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது டீமாய்வர் தேற்றம். டீமாய்வர் தியரம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இந்த டீமாய்வர் தேற்றத்தை கண்டுபிடிச்சது அப்ரஹாம் டீமாய்வர் அப்படின்ற மேத்தமெட்டிஷியன் தான் வந்து டீமாய்வர் தேற்றத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் தேவை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ட்ரிக்னோமெட்ரியை பயன்படுத்துறது, முக்கோணவியலில் கலப்பெண்களை பயன்படுத்துவது, கலப்பெண்களில் முக்கோணவியலை பயன்படுத்துவது. இந்த ரீசனுக்காக தான் அவர் நிறைய ரிசர்ச் பண்ணி டீமாய்வர் தேற்றத்தை அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அவரோட நினைவாக தான் அந்த தேரத்துக்கு அவரோட பெயரை வச்சுருக்கிறாங்க. இந்த தேற்றம் வந்து நமக்கு எதுக்கு பயன்படுது? ஃபஸ்ட்டு இந்த தேற்றத்தோட டெஃபினேஷன் நம்ம பார்ப்போம். இட் இஸ் நத்திங் பட், இதுக்கு பெரிய டெஃபினேஷனே கிடையாது. இதுக்கு வந்து நம்மக்கிட்ட ஒரு முழு எண் இருக்குது. அந்த முழு எண்ணை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? என் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் ஒரு கலப்பெண் இருக்குது. கலப்பெண்ணா காம்ப்ளெக்ஸ் நம்பர். அது வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்ற கலப்பெண் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஒரு முழு எண் இருக்குது, ஒரு கலப்பெண் இருக்குது. இது ரெண்டை வச்சு தான் டீமாய்வர் தேற்றமே நம்ம செய்ய போகிறோம். எப்படின்னு பார்த்தோன்னா, காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் என் விச் இஸ் ஈக்குவல் டு, பவரில் என் இருந்தால் அது என்ன செய்யும்? உள்ளே வந்துடும் இல்லையா? அப்போது நெக்ஸ்ட் என்ன வருது நமக்கு? காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா அப்படின்னு வந்துடுது. இதுதான் டீமாய்வர் தேற்றம். இப்போ நான் என்ன சொன்னனோ அதான் டீமாய்வர் தேற்றம். இது வந்து ஒரு ஃபார்முலா, ஒரு சூத்திரம் இது. ஸோ இது எதுக்காக அவர் கண்டுபிடிச்சார் அப்படின்னா, முக்கோணவியலில் கலப்பெண்களையும் கலப்பெண்களில் முக்கோணவியலையும் பயன்படுத்துறதுக்காக கண்டுபிடிச்சார். இதை வச்சு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் வந்து இப்போது இந்த பாட்மாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு நமக்கு நிறைய கணக்குகள் வந்துட்டுருக்கும். ஆசிரியர் தகுதி தேர்வுலேயும் வந்திருக்கு, செகண்ட் கிரேட் பேப்பர்லேயும் வந்திருக்கு. சிம்பிளிஃபிகேஷன் ஒரே சம்ஸ்லேயே வந்து ஃப்ராக்ஷன் இருக்கும், ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும், மல்டிப்ளிகேஷன் இருக்கும், டிவிஷன் இருக்கும். எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி நாம் ஒரு ஆன்சர் ப்ரொவைட் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து முழுக்களில் செய்யும் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இப்போ நம்ம கலப்பெண்களில் செய்யும் சிம்பிளிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. கலப்பெண்களையும் சுருக்குதல் முறையில் சுருக்குவோம். அந்த கலப்பெண்களை சுருக்குதல் செயல்பாட்டுக்கு டீமாய்வர் தியரம் நமக்கு உதவி செய்யும். அடுத்தது இயற்கணிதம்னு எடுத்துக்கிட்டோன்னா, பெரிய பாலினாமியல், பெரிய பல்லுறுப்புக்கோவை கொடுத்து அதை சிம்பிளிஃபை பண்ணி கொடுப்பாங்க. சுருக்கி எழுது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சிம்பிளிஃபை பண்ணி நம்ம அந்த இயற்கணித கோவையை எழுதுவோம், அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனை எழுதுவோம் இல்லையா? அதே மாதிரி கலப்பெண்களையும் கலப்பெண்களின் சமன்பாடுகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கவும் இந்த டீமாய்வர் தியரம் ஹெல்ப் பண்ணுது. டு ஃபைண்ட் த சொல்யூஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த ரெண்டு ரீசனும் இந்த டீமாய்வர் தியரத்தை வச்சு நம்ம செய்ய போகிறோம். இட் இஸ் வெரி சிம்பிள். காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் என் விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. கூடுதல் தகவல் என்னன்னா, இந்த டீமாய்வர் தியரத்தை பயன்படுத்தி பெரிய பெரிய அடுக்குகள் கொண்ட கலப்பெண் நம்பர் வந்ததுன்னா அதையும் வந்து சிறிய அடுக்குகளாக சிம்பிளிஃபை பண்ணுவோம். அதை முன்னாடியே வந்து சிம்பிளிஃபிகேஷன் செய்யறதுக்கு பயன்படுதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த டீமாய்வர் தியரத்தில் நமக்கு வந்து ஃபோர் ரிசல்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா, இப்போ வந்து காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் என் விச் இஸ் ஈக்குவல் டு இதுன்னு பார்த்துட்டோம் இல்லையா? அதையே மீண்டும் எடுத்துக்கிறோம். காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர், இந்த ப்ளஸ் என்ன இங்கே என்னவா போடுறோம், மைனஸ் என்ன போடுறோம், விச் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் நமக்கு? காஸ், இந்த மைனஸ் என் இங்கே வந்துடும், மைனஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் என் தீட்டான்னு எழுதுவோம். ஓகேவா? ஏன்னா ஆஸ் பர் டீமாய்வர் தேற்றத்தின்படி இந்த என் வந்து உள்ள மல்டிபிள் ஆகும். காஸ் மைனஸ் என் தீட்டா காஸ் என் தீட்டா தான் வரும். சைன் மைனஸ் என் தீட்டா, இந்த மைனஸ் வெளியில் வந்துடும், மைனஸ் ஐ சைன் என் தீட்டான்னு கிடைக்கும். ஸோ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் மைனஸ் என் அப்படின்றத காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் என் தீட்டான்னு எழுதலாம். இது ஒரு ரிசல்ட். இப்போது ப்ளஸ் பவர் என் மைனஸ் பவர் என் செஞ்சோம். அடுத்தது என்ன செய்யலாம்? உள்ள மைனஸ் ஆக்கிடலாம், மேலே ப்ளஸ் ஆக்கிடலாம். காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் என், இதுக்கு வேல்யூ எழுதுகிறோம். அடுத்தது காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர்
மைனஸ் என் இதுக்கு வேல்யூ எழுதுகிறோம். ஸோ இதை பார்த்தோம்னா அப்படியே என் உள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் என் தீட்டா அப்படின்னு கிடச்சிரும். அடுத்தது பார்த்தோன்னா மைனஸ் என் இங்கே வரும். காஸ் மைனஸ் என் இன்ட்டு தீட்டா காஸ் என் தீட்டா தான் வரும். ஸோ காஸ் என் தீட்டா சைன் மைனஸ் என் இன்ட்டு தீட்டான்னு இது உள்ளே வரும். அப்போது மைனஸ் இங்கே வெளியில் வரும்பொழுது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா. ஸோ டிமாய்வர் தேற்றத்தை வச்சு இந்த 3 ரிசல்ட் எழுதலாம். இப்போது இந்த 3 ரிசல்ட்லேயும் சேராத மாதிரி 4வது ரிசல்ட் ஒன்று, ஒரு டிஃப்ரெண்ட்டான ரிசல்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஜென்ரலாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் நம்ம ஃபஸ்ட்டு ரியல் பார்ட்டு காஸ் தீட்டாவாக இருக்கும், இமேஜினரி பார்ட்டு சைன் தீட்டாவாக இருக்கும். இப்படி தான் நம்ம வந்து எழுதிட்டுருக்கோம். இப்போ 4th ரிசல்ட் ஒன்று அவங்க கொடுத்துருக்குறாங்க. சைன் தீட்டா ப்ளஸ் ஐ காஸ் தீட்டா அப்படின்னு ஒரு 4th ரிசல்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. சைன் தீட்டா ப்ளஸ் ஐ காஸ் தீட்டான்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம போலார் வடிவமாக இருந்தாலும் யூலர் வடிவமாக இருந்தாலுமே காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரியல் பார்ட்டு காஸ் தீட்டா வரும், இமேஜினரி பார்ட்டு சைன் தீட்டா வரும். ஆனால் இவங்க மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன செய்யணும், ரியல் பார்ட்டு காஸ் தீட்டா வர மாதிரி எழுதணும். அதுக்காக ஒரு ஐயை வந்து வெளியில் எடுத்துருக்குறாங்க. ஐ ஆஃப் காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னு ஒரு ரிசல்ட்டும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நாம் பார்த்த டிமாய்வர் தேற்றம் ஒன்று, தேற்றத்தோடு சேர்ந்த மாதிரி 1 2 3 4 ரிசல்ட்டும் நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், பார்த்துருக்குறோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டிமாய்வர் தேற்றம் எதுக்கு பயன்படுதுன்னா சிம்பிளிஃபிகேஷனுக்கு பயன்படுது. கலப்பெண்களின் சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குதலுக்கு பயன்படுது. அதை சார்ந்து தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கணக்கு இப்போ நாம் பார்க்கலாம். சிம்பிளிஃபை 1 + I cos theta + I sin theta divided by 1 + cos 2 theta minus I sin 2 theta அப்படின்னு சொல்லிட்டு ஹோல் பவர் 30 கொடுத்துருக்குறாங்க. நம்ம டிமாய்வர் தேற்றம் பார்க்கும்போதே சொன்னது தான், அது வந்து சுருக்குக பயன்படும், பெரிய அளவிலான அடுக்குகளை சிம்பிளிஃபை பண்ண பயன்படும், அப்புறம் கலப்பெண் சமன்பாடுகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்க பயன்படும் பார்த்தோம். இப்போ அடுக்கே வந்து 30 கொடுத்துருக்குறாங்க. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் ஏ காஸ் π/6 ப்ளஸ் சைன் π/6. ஆப்ஷன் பி காஸ் 60 தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 60 தீட்டா. ஆப்ஷன் சி சைன் 60 தீட்டா மைனஸ் ஐ காஸ் 60 தீட்டா. ஆப்ஷன் டி காஸ் 30 தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 30 தீட்டா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து 1 + cos 2 theta ப்ளஸ் ஐ சைன் 2 theta டிவைடட் பை இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நம்ம cos 2 theta ப்ளஸ் ஐ சைன் 2 தீட்டாவை இசட் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். லெட் அஸ் அஸ்யூம் இசட் ஈக்குவல் டு cos 2 theta ப்ளஸ் ஐ சைன் 2 theta. ஆக்சுவலாக இது ஒரு ஃப்ராக்ஷனாக இருக்குது, பின்னமாக இருக்குது. நம்ம வந்து இந்த காஞ்சுகேட் படிக்கும்பொழுது பார்த்துருப்போம், வகுத்தல் சார்ந்த கணக்குகள் செய்யறதுக்கு காஞ்சுகேட் ரொம்ப உதவியாக இருக்குன்னு. அதாவது பின்னத்தில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரும்பொழுது காஞ்சுகேட் வச்சு தான் நம்ம 2 பக்கமும் மல்டிபிள் பண்ணி அந்த கணக்கை சால்வ் பண்ணுவோம். அதுக்கு தான் அந்த இணை கலப்பெண் நமக்கு உதவி செய்யுது. இங்கே ஆல்ரெடியே அவங்க பின்னமாகவும் கொடுத்துருக்குறாங்க, பகுதியிலையும் ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அந்த நம்பரை பார்த்தாலும் மேலே இருக்கிற இசட்டுக்கு இணை கலப்பெண் காஞ்சுகேட் மாதிரி தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம இசட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா, இதுக்கு இப்போ இணை கலப்பெண் கண்டுபிடிக்கிறோம். இணை கலப்பெண் எப்படி கண்டுபிடிப்போம், இமேஜினரி பார்ட்டோட சைன் சேஞ்ச் ஆகும். cos 2 theta மைனஸ் ஐ சைன் 2 theta பார்த்தோம்னா இங்கேயே நமக்கு இணை கலப்பெண் தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இப்போ இந்த இணை கலப்பெண்ணை எப்படி எழுதலாம்? நமக்கு முன்னாடியே 2-3 ரிசல்ட் தெரியும். மாடுலஸ் இசட் அப்படின்றது மாடுலஸ் இசட் ஸ்கொயர்டுக்கு சமம். மாடுலஸ் இசட் ஸ்கொயர்டு அப்படின்றது நத்திங் பட் இசட் இன்ட்டு இசட் பார். இது எல்லாமே எதுக்கு ஈக்குவல்னா 1க்கு ஈக்குவல். எல்லாமே ஒன்று இண்டிவிஜுவல் ரிசல்ட்டாக நம்ம படித்தது. ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம இங்கே லிங்க் பண்ணிக்கலாம். மாடுலஸ் இசட் ஈக்குவல் டு மாடுலஸ் இசட் த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு இசட் இன்ட்டு இசட் பார் விச் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ நமக்கு தேவை இசட் பார் 1. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இசட் என்ன ஆகிடுதுங்க, பகுதிக்கு வந்துடுது, டிவைட் ஆகிடுது. அப்போ இசட் பார் ஈக்குவல் டு 1/z நாம் கண்டுபிடிக்கிறோம். இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குற கணக்கில் என்ன செய்ய போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கொடுத்துருக்குற கணக்கு என்ன, 1 + cos 2 theta ப்ளஸ் ஐ சைன் 2 theta டிவைடட் பை 1 + cos 2 theta மைனஸ் ஐ
sin 2 தீட்டான்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த 1 அப்படியே போட்டுக்கிறோம். ப்ளஸ் இந்த cos 2 தீட்டா ப்ளஸ் I sin 2 தீட்டாவை தான் நாம் Z அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். டிவைடட் பை 1 ப்ளஸ் இந்த cos 2 தீட்டா மைனஸ் I sin 2 தீட்டா தான் Z பார், அதாவது இணை கலப்பெண்ணாக எடுத்தோம். அந்த இணை கலப்பெண்ணை எப்படி எழுதலாம்? 1/Zன்னு எழுதலாம். ஸோ இந்த இடத்துல 1/Z அப்படின்னு எழுதுகிறோம். விச் இஸ் ஈக்குவல் டு 1 + Z டிவைடட் பை, இப்போ கீழே டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா எடுத்துக்கிறோம். இதுக்கு எல்சிஎம் எடுக்கும் பொழுது Z + 1/Z அப்படின்னு கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு 1 + Z/Z + 1. இங்கே டிவைடில் இருக்க Z இங்கே என்னவாயிடும்? மல்டிப்ளிகேஷனாக நியூமரேட்டருக்கு வந்துடும். இந்த எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது எல்லாமே நம்ம தரவாக இருப்போம். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். Z × 1 Z + 1 டிவைடட் பை ஹோல் Z. இந்த பகுதியில் இருக்க Z வந்து பெருக்கலாக மாறி மேலே வந்துடுது. ஸோ இந்த ஸ்டெப்பில் பார்த்தோன்னா 1 + Z 1 + Z கிராஸ் அவுட் பண்ணிடுறோம். நமக்கு கிடைக்கிறது Z மட்டும்தான் கிடைக்குது. எதுக்கு பதிலாக 1 + cos 2 தீட்டா ப்ளஸ் I sin 2 தீட்டா டிவைடட் பை 1 + cos 2 தீட்டா மைனஸ் I sin 2 தீட்டாவுக்கு பதிலாக நமக்கு என்ன கிடைக்குது? Z கிடைக்குது. ஆக்சுவலாக நம்ம கொடுத்துருக்குற கணக்கு ஹோல் 30 பவரில் கொடுத்துருக்குறாங்க. அப்போது நம்ம கிடச்சிருக்கிற ஆன்சர்லேயும் ஹோல் 30 போட்டுக்கிறோம். ஸோ Z பவர் 30 நம்மக்கிட்ட இருக்குது. ஃபர்ஸ்ட் சம் பிகினிங்கில் நம்ம எதை இசட்னு எடுத்துக்கிட்டோம்? cos 2 தீட்டா ப்ளஸ் I sin 2 தீட்டாவை தான் இசட்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ cos 2 தீட்டா ப்ளஸ் I sin 2 தீட்டா ஹோல் பவர் 30. இங்கே தான் டீமாவைட் தியரம் நமக்கு அப்ளை ஆகுது. டீமாவைட் தியரம் என்ன? cos தீட்டா ப்ளஸ் I sin தீட்டா ஹோல் பவர் n ஈக்குவல் டு cos n தீட்டா ப்ளஸ் I sin n தீட்டான்றதான் டீமாவைட் தேற்றம். இந்த தேற்றத்தை இதில் அப்ளை பண்ணுறோம். cos தீட்டா I sin தீட்டா ஹோல் பவர் n ஹோல் பவர் 30. அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகுது? n இங்கே வந்துடுதா? அப்போ 30 இங்கே வரும். விச் இஸ் ஈக்குவல் டு, இதை எப்படி எழுதலாம்? டீமாய்வர் தேற்றத்தின்படி cos 2 × 30 60 தீட்டா ப்ளஸ் I sin 2 × 30 60 தீட்டா. இதுதான் வந்து ஆன்சர் இதுக்கு. ஸோ இந்த ஆன்சர் வந்து ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். cos 60 தீட்டா ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ இந்த கணக்கை பேஸ் பண்ணி இப்போது இன்னொரு கணக்கு பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1 + Z டிவைடட் பை 1 + Z பார் இஃப் மாடுலஸ் ஆஃப் Z = 1. இது வந்து பிஜிடிஆர்பியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. யூஜிலையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கேள்வி தான். ஆப்ஷன் ஏ Z, B Z பார், C 1/Z, D 1 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நீங்களே இப்போ ட்ரை பண்ணலாம். நம்ம முன்னாடி போட்டதை வச்சு என்ன செய்யலாம்? நீங்களே ட்ரை பண்ணலாம். ஸோ அவங்க ப்ரொவைட் என்னென்னா மாடுலஸ் ஆஃப் Z = 1ன்னு கொடுத்துருக்குறாங்க. மாடுலஸ் ஆஃப் Z இப்போ Z = x + IY அப்படி இருக்குன்னா Z பார் என்ன வரும்? √(x² + y²). மாடுலஸ் Z என்ன வரும்? √(x² + y² வரும். இப்போ மாடுலஸ் Z இங்கே 1 வந்திருக்கு. அப்போது Z என்னவாக இருந்திருக்கும்? x வந்து 1 இருந்திருக்கும், y வந்து 0 இருந்திருக்கும். அப்போ தான் மாடுலஸ் Z கண்டுபிடிக்கும் பொழுது 1² + 0² which is equal to 1 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இது வந்து Z. இது நம்மளோட ஒரு கிளாரிட்டிக்காக நான் சொல்கிறது தான். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறதுலேருந்து மாடுலஸ் Z = 1 ஈக்குவல் மாடுலஸ் Z² அப்படியும் எழுதலாம், Z × Z பார் அப்படியும் எழுதலாம். இது எல்லாமே ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். எல்லாத்தோட வேல்யூவும் ஒன்று தான். மாடுலஸ் Zனாலும் ஒன்று தான், மாடுலஸ் Z ஹோல்² ஈக்குவல்ட்டுனாலும் ஒன்று தான், Z பார் ஈக்குவல்ட்டு ஒன்று தான். ஸோ இப்போ இதுலேருந்து Z பார் என்ன வரும்? 1/ இங்கே பெருக்கல்ல இருக்க Z இங்கே வகுத்தலாம் வந்துடும். அப்போ Z பார் = 1/Zன்னு கிடைக்கும். அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க? 1 + Z டிவைடட் பை 1 + Z பார்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? 1 + Z டிவைடட் பை 1 + Z பாருக்காக என்ன எழுதலாம்? 1/Zன்னு எழுதலாம். ஸோ Z பார் இருக்கிற இடத்துல 1/Z எழுதுகிறோம். அடுத்தது இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். மேலே இருக்கிற 1/Z அப்படியே இருக்கும், டிவைடட் பை இது 1
ப்ளஸ் 1/z. இதுக்கு வந்து மீச்சியமாக கண்டுபிடிக்கிறோம். ரெண்டுத்தையும் காமன் டினாமினேட்டர் ஆக்குறோம். இங்கே 1 இருக்குது, இங்கே z இருக்குது. ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோன்னா z வரும். இதை z மல்டிபிள் பண்ணணும். அதே z மேலேயும் மல்டிபிள் பண்ணணும். 1z ப்ளஸ் இங்கே as usual z தான் இருக்குது. இந்த நியூமரேட்டர் 1 அப்படியே வந்துடும். which is equal to 1 + z அப்படியே இருக்கும். z + 1 அப்படியே இங்கே கீழேயே இருக்கும். இங்கே பகுதியில் இருக்கிற z மல்டிப்ளிகேஷன் ஆகி மேலே வந்துடும், தொகுதிக்கு வந்துடும். which is equal to 1 + z + 1 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ரிமைனிங் z தான் இருக்குது. ஸோ 1 + z by 1 + z bar which is equal to என்ன, z கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் A is the right answer. இப்போ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம டக்குன்னு ஆன்சர் போட முடியுது. இது எல்லாமே நம்ம வந்து நோட்ஸில் எழுதி வச்சுக்கணும்.